ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த மாடல் ப்ளவுஸோட பைப்பிங் ரெடி பண்ண போகிறோம். நெக்குக்கு பைப்பிங்கு, ஸ்லீவுக்கும் பைப்பிங்கு, ரொம்ப மெலிசான பைப்பிங் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். உங்களாலேயும் இதே மாதிரியே ப்ளவுஸுக்கு வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண முடியும். அதே கலரில் இன்னொரு ப்ளவுஸ்க்கும் நான் பண்ணியிருக்கேன். ரெண்டும் சேமு. இது வந்து ஒயிட் ப்ளஸ் பர்பிள் சாரியோடது. இது வந்து பிளாக் ப்ளஸ் ஒயிட்டோட சாரியோட ப்ளவுஸு. ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது நம்ம ரெடி பண்ண போகிறது ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு. ஸ்லீவ் ரெண்டு சைடுமே வந்து பைப்பிங் பண்ண போகிறோம். அப்புறமா நெக்குக்கு ஃபுல்லாக பைப்பிங் பண்ண போகிறோம். ஒரு சைடு விடாமல் எல்லா சைடுமே, அதாவது ஆஃப் மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே ரவுண்டுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்கு பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் நிறைய கிளாத் இப்படி அசைஞ்சு வருமா, அதை சரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து சில்கில் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் மெலிசான பைப்பிங்காக இருக்கும், ரொம்ப மெலிசு. அவங்க கேட்ட மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு தனியாக ரெடி பண்ணி அதுக்கு தனியாக ரெடி பண்ணணும். ரெண்டு ப்ளவுஸ்க்கு வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரே மாதிரி ரெடி பண்ணேன். இதை ரஃபாக தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு வந்துச்சு, இன்னொரு சைடு. இது மாதிரி கண்டினியூவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் மிச்சமாகும். முதல் முறையும் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது மாதிரி கொஞ்சம் டைம் சேவர் மாதிரி தான் இது. இது மாதிரி கண்டினியூ ஸ்டிச்சஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் டைம் சேவர். ஒரு பீஸையும் எடுத்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்ட்ரைட்டாக இது பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் சுருளும். அதனால் ஸ்ட்ரைட் பீஸ் யூஸ் பண்ணலாம். பிளாக் கலர் கிளாத்து இப்போது நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஓகேவா? நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடலாம் தான் நினச்சேன். ஆல்ரெடி ஏதோ ஞாபகத்தில் ஸ்லீவெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து திருப்பி எடுத்து எல்லாத்தையும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணதெல்லாம் பிரித்து ரெடி பண்ணேன். இப்போ இதை இருக்கு இல்லையா, நம்ம கொஞ்சம் திக்காக கொடுத்தோம்னா ஸ்லீவ் வந்து சுருளாது. அதுக்காக தான் திக்காக கொடுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறது லைட்டாக தூக்கிட்டு பாருங்கள். இந்த லைன் வந்து உங்களுக்கு வரணும், அது தள்ளிட்டு வர மாதிரி இருக்கணும். அதாவது பைப்பிங்க லைட்டாக தள்ளிட்டு வர மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். பிளாக் கலருக்கு ஒயிட் கலர் பைப்பிங் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சேம் கலர் கொடுக்கும்போதும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பிரைட் கலர். இப்போ பிளாக் வந்து ஒயிட், அந்த சாரியில் வந்து ஒயிட் இருக்குது, அதனால தான் நான் ஒயிட்டு பைப்பிங் கொடுக்குறேன். பைப்பிங் வந்து ஷாப்பில் தான் ஃபஸ்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட இது என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து அது கொஞ்சம் திக்காக தெரியுது, அதனால் நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸாக வந்து ரெடி பண்ணுறியாமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து பண்ணுவேன். மேக்ஸிமம் ஒரு மீட்ரு வந்து 7-8 அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, கொஞ்சம் அதாவது கிளாத் வைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும்போது 10 ரூபாய் ஆகும். லேஸ் மாதிரி தான் இதுவும், அந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் ஒரே லைன்லாகவே போட்டேன். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? லைட்டாக மெலிசான பைப்பிங்க சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்படி இருந்ததுன்னா கூட சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து திருப்பி தான் பண்ண போகிறேன். இப்படி அவங்க அதை கேட்டுன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். கேட்கலன்றப்போ நம்ம பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒயிட் கலரு நான் போட்டுட்டேன். இப்போ டர்ன் பண்ணும்போது பிளாக் கலரு நூல் மாற்றணும், இல்லைன்னா அந்த ஒயிட் லைன் அப்படி தெரியும். அதனால் நம்ம பிளாக் கலர் மாற்றணும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெக்குக்கும் கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி மாற்றி போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்குக்கும் ஃபினிஷ் பண்ணலாம்னு நினச்சேன். சில அது நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதுப்பா. ஸோ இது கொஞ்சம் சைடில் நிறையா இருக்குது கிளாத், அதனால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கோம். ஏன்னா ஸ்லீவ் பிரச்சனை கிடையாது, ஆனால் நெக்குக்கு கொடுக்கும்போது நம்ம இவ்வளோ லென்த்தாக கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அளவு அதிகமாக நெக்கோட அகலம் அதிகமாகிடும். அதனால தான் லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுட்டே ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு இல்லாமல் அந்த சைஸில் ஃபுல்லாக கட் பண்ணி ரெடி பண்ணிவிடும். இந்த சில்க் காட்டன் ப்ளவுஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம பைப்பிங்க்கு ரெடி பண்ணால் கொஞ்சம் ஒரு நார்மலாக இருக்கிற கிளாத்தை விட அது வந்து கொஞ்சம் பளபளன்னு இருக்கும் இல்லையா, அப்போ வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் கிளாத்தில் பண்ணலாம், அது வந்து நார்மல் டிசைனாக தான் இருக்கும்.
கொஞ்சம் இது கிட்ட குத்துற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ஆண்டி தான் நிறையா கொடுத்தாங்க ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு மற்றவங்கள்ட்ட. ஓகே, நம்ம கட் பண்ணியாச்சு. இது 2 ப்ளவுஸ்க்கு பண்ணணும். 10 தெரியல வேறு. இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ரெடி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஷோ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும்போது அந்த ப்ளவுஸையும் காமிக்கலாம். பர்பிள் ப்ளஸ் ஒயிட்டு, பிளாக் ப்ளஸ் ஒயிட்டு அந்த மாதிரி சாரீ. அவங்க வந்து கண்டினியூவாக என்னோடய சேனலில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் அவங்க ஆர்டர் கொடுத்தப்போ நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதை என்னென்ன சாரீ என்னென்ன ப்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். 2-3 வந்து பீட்ஸ் ஒர்க்கும் பண்ணேன். போன வீடியோவில் வந்து பீட்ஸ் ஒர்க்கு லைட்டாக பண்ணியிருக்கேன். அவங்கக்கிட்ட எனக்கு காசு கேட்கவே யோசனையாக இருக்கும். நம்ம நிறைய கேட்டுருவோம்னு பண்ணிக்கிட்டே கேட்பேன். நார்மல் ப்ரைஸ் கேட்குவேன், அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கரெக்டான ப்ரைஸ் இருந்தால் கூட கேட்பாங்க, எனக்காக நீ குறைச்சலாம் போடாத, ஏன்னா நான் அவங்க ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துட்டே வராங்களா, அதனால் எனக்காக குறைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல அந்த இடத்துக்கிட்ட இப்போ அப்படியே வர வேண்டியதான். நெக் போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி அப்படியே லைட்டாக ரொம்ப இழுத்து பண்ணக்கூடாது. நான் ரவுண்ட் ஷேப் தான் கொடுத்துருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே இந்த டஸ்ட் எல்லாம் எப்படி நின்றுச்சு. இப்போ ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட முடியுது, கொக்கி கட்டுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி. அதாவது பார்க்குறேன், யாராவது கொக்கி கட்டுறதுக்கு கிடைச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா 1/2 ஹவருக்கு மேலே எடுத்து ஒரு ப்ளவுஸ் 3 மணி நேரம். பசங்கள்லாம் இருந்துட்டாங்கன்னா சுத்தம் 1 மணி நேரம் கூட ஆகிடும் ஒரு கொக்கி கட்டுக்கலாம். கஷ்டமாக இருக்குது இந்த கொக்கி கட்டுறதுக்கு. ஈஸியான மெத்தடு இந்த உள்ளே மிஷின்லேயே கொக்கி கட்டுற அந்த மெத்தடை நான் வந்து ட்ரை பண்ணி சரி ஓகே ட்ரை பண்ணிடுவோம், அதுதான் நமக்கு கொஞ்சம் ஈஸி தானே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து இருக்கிறவங்க அது இல்லை வேண்டாமா, எப்பயும் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. அதனால் நமக்கு மட்டும் ட்ரை பண்ணுவோம். யாராவது கேட்போம், இல்லை ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அது மாதிரி மிஷின்லேயே தைச்சி கொடுத்துடலாம். இல்லை வேண்டாமா நார்மலாக எப்பயும் தைக்கிற மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரியே தைச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது. அதனால் நமக்கு கொஞ்சம் டைம் யூஸ் பண்ணணும் தான். நான் அப்படியே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது எக்ஸ்ட்ராவாக சைடில் தெரியுது பாருங்கள், அது எல்லாத்தையும் லைட்டாக ஃபுல்லாக பிடிச்சி ஒரு கட் பண்ணி விட்டாதீங்க, லைட்டாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸ் 1.25 இன்ச்சு கிராஸ் பீஸ் எடுத்துருக்கேன். 1 இன்ச்சு எடுத்திங்கன்னா உள்ளே ஃபோல்ட் பண்ணி இது பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும். ஓகேவா? இப்போது இப்படி உள்ளே படிச்சுட்டு இந்த பக்கம் ஃபோல்ட். ரொம்ப வேர்க்குது, வேறு நேரம் ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக மிஷினில் ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த இடத்துக்கிட்ட நீடில் வருதான்றதை பார்த்துட்டே பண்ணணும். நான் கொஞ்சம் லைட்டாக ஆன் பண்ணிக்கிறேன், அப்போ தான் எனக்கு தெரியும். அப்படியே பொறுமையாக பாருங்கள். இங்கே வெளியில் வந்து அது வருதா, ரொம்ப தெரியுதா லைட்டாக தெரியுதான்னு. ஏன்னா அந்த இது வந்து வெளியில் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால தான் பொறுமையாக இந்த போட்டி பால்ஸ்லாம் செய்கிறோம்ல, தெர்மாக்கோல் பால்ஸு, அது மாதிரி தான் இதுவும். ஆனால் என்ன ஒன்று, அதுலேயும் வந்து த்ரெட்டு வெளியில் வருது, வெளியில் காமிக்குது. இதெல்லாம் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். இதுவும் வந்து அப்படி தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ்லாம் தெரியும் போது ஒரு மாதிரி இருக்கும். இது மாதிரி ப்ளைனாக தெரிஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும். அந்த லைன் மட்டும் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா பக்காவாக நீட்டாக இருக்கும். சரி, மொத்தமாக முடிச்சுடுவோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா ஸ்லீவு முடிச்சுட்டு பண்ணியிருந்துருக்கலாம். நான் வந்து ஏதோ ஒரு இதில் ஸ்லீவ் வந்து ஞாபகம் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆஹா ஸ்லீவுக்கும் பைப்பிங் பண்ணணுமே, இல்லைன்னா ப்ளவுஸ் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவசரம் பண்ணிட்டேன். கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணால் ஈஸியாக இருக்குமா. இப்போ ஃபினிஷ் பண்ணாமல் பண்ணுறதுனால கொஞ்சம் என்ன பண்ணதான் இருக்குது. பார்த்துக்கலாம், சமாளிச்சிடலாம். திருப்பி இன்னொரு தடவை ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஃபினிஷ் பண்ண போகும். ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ மடித்து கடைசி லைன் ஏன் இது மடிச்சிடணும்னா பிசர் வெளியே தந்துன்னு வச்சுக்கோங்களேன், மடிச்சு சொல்கிறோம். பைப்பிங் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரிய ஆரம்பிச்சிடும், மொத்தமாக பிரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தட்டா இந்த லைனு சூப்பராக இருக்குது. அந்த அதாவது திக்கான லைன் பைப்பிங் வேணும், இந்த லைன் பைப்பிங்க்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ், அவ்வளோ மெலிசாக இருக்கும். சூப்பராக இருக்குது, கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ட்ரெஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு ஃபுட்டை வந்து மாற்ற போகிறோம். ஸ்லீவ் சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் கிராஸ் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான் முடிஞ்சது.
பாருங்கள், சூப்பராக நல்லா இருக்கா? ஓகே, இவ்வளோ சூப்பராக காமிச்சா தெரியும். ஓகேவா? சூப்பர். ஃபினிஷ் பண்ணிட்டோம், ரெடி முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்னா அதை அப்படியே டர்ன் பண்ணிக்க வேண்டியதான். இந்த கிராஸ் பீஸ் வச்சுருந்தாலும் இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே டர்ன் பண்ணிக்க வேண்டியதான். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக அப்படி சுரண்டி விட்டிங்கன்னா அது நல்லா ப்ரெஸ் ஆகிடும். இல்லைன்னா மேலே ஒரு பதிமூணு தையல் போட்டுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எது வேணாலும் பண்ணலாம். ரொம்ப இருக்குது. ஓகேவா? அப்படி டர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ப்ளவுஸுக்கு த்ரெட்டு ஓடிட்டுருக்கு. த்ரெட் இங்கே வந்துருக்கு, க்ரீன் கலர் த்ரெட்டு ஓடிட்டுருக்கு. இந்த மிஷினில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு த்ரெட்டை வந்து லைன் பண்ணிக்க முடியும். நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ஒன்று நார்மல் ப்ளவுஸ் தான், அதனால் பிரச்சனை கிடையாது. டிசைன் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். நார்மல் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ்னால் ஓரளவுக்கு சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடலாம். கூக்கி கட்ட தான் நமக்கு வந்து கொஞ்சம் இதாவது அதுக்கு ஒரு வழி பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் சூழ்நிலைலாம் சரியில்லை. அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கானால் தான் நமக்கு நல்லது. ஒரு சில விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து ஸ்க்ரீன் சேனலில் அதை ஷேர் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நான் ஸ்டிச்சிங்கை வந்து ரொம்ப மும்முரமாக ஆக்கினது பிப்ரவரிக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடிலாம் நார்மலாக ஒரு அதாவது டச் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிப்ரவரிக்கு அப்புறம் எனக்கு வந்து லைஃப்பில் பெரிய ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் தான் நான் வந்து எப்படி இருக்கா ஷேர் பண்ணுவோம், பொறுமையாக ஷேர் பண்ணுவோம். ஓகே, இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.